Glory to God. Hallelujah. கர்த்தரை துதிக்கலாம். Worship the Lord. தேவனை ஆராதனை செய்வோம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வருவோம். Oh, thank you, Father. நன்றி தகப்பனே, உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய பராமரிப்புக்காய் நன்றி. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி மட்டும் உதவினை வினேஷ் இனிமேல் எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். நன்றியா. Praise God. Hallelujah. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் சமூகம், நம்புகிறேன் வசம். ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்தில் உள்ள 301வது பாடல். Praise God. Hallelujah. ஓ ரவண சங்கர ரந்தனாரி கதனாரி கரபௌஷ்யந்தர சகர லகதனியங்கனாரி பாலா சங்கர பௌஷன. Glorify the name of Jesus. Hallelujah. Praise the Lord. Jesus. Thank you, Lord. Hallelujah. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே,
சுகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான் புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான் கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார் கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார் பாதைக்கு தெய்வம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தெய்வம் பாதைக்கு தெய்வம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தெய்வம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பிக்கைக்கு உரியவரே நம்பிக்கைக்கு உரியவரே நம்பிக்கைக்கு உரியவரே எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே இந்த அருமையான ஜூன் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் மே மாதத்தை கடந்து இந்த ஜூன் மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ போராட்டங்கள் கஷ்டங்கள் இந்த நேரத்திலும் விசுவாச பிள்ளைகளை திடப்படுத்தி பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து நடத்தி வருகிற பரலோகத்தின் தகப்பனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனை இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும் இங்கே பாடப்படுகிற பாடல்கள் வசனங்கள் எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் கரத்தில் இந்த ஆராதனையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களை பெருமையாக்குகிறோம் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனை ஆமென் ஆமென். நம்முடைய சபையின் மூலமாக வெளியிடப்பட்ட சிடியிலே கர்த்தர் கொடுத்த பாடலை நான் பாடியிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்னோடு பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.
நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம் கிருபை போதுமையா, உம் பலனோ தாங்குமையா, உம் கிருபை போதுமையா, உம் பலனோ தாங்குமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. நாங்கள் ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், நாங்கள் ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நாங்கள் ஆராதிக்க பாத்திரரே. ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்தில் உள்ள 330வது பாடல். அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை.
துணை நீரே. உமக்கே ஆராதனை. ஆமென். உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் பெற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. பக்கம் என்று வலுப்படுத்துகிறே, பாதுகாத்து பலப்படுத்துகிறே. பக்கம் என்று வலுப்படுத்துகிறே, பாதுகாத்து பலப்படுத்துகிறே. தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவி பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவி பரலோகம். உமக்கே உமக்கே எப்படியும் காப்பாற்றுவி. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. எப்படியும் காப்பாற்றுவி. எப்படியும் காப்பாற்றுவி. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் பெற்றிருப்பவரே glory. உமக்கே ஆராதனை. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை. ஆமென். அரியணையில் பெற்றிருப்பவரே
கொரோனா வியாதி உலகத்தில் இருந்து தேவன் அகற்றிக் கொண்டே வருகிறார். விசுவாச பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அநேக மாற்றங்களை இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலக நாடுகளிலே பெரிய விடுதலையை ஜனங்கள் மத்தியிலே கொடுத்து வருகிறார். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கொரோனா வியாதியின் பிடியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக, தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு தேவன் அப்புறப்படுத்தும்படியாக மனைவி அவர்கள் ஜெபிப்பார். பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கர்த்தருடைய நாளிலே அப்பா, நாங்கள் ஆவியோடு உண்மையோடுமே தொழுது கொள்ளும்படியா நீ எங்களுக்கு தந்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் உடைய பார்வையில் அருமையாக இருந்தபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாதபடி ஆண்டவரே கடந்து போயிருக்கிற இந்த நாட்களில் தேவனின் எங்களை உயிரோடு வைத்து கர்த்தாவுடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்கள் மகா பெரிய என்று நன்றியோடு துதிக்கிறோம். அடியாரான எங்களையும் விசுவாச குடும்பங்களின் சண்டைகளின் மறைவில் சிறகுகளின் நிழலில் வைத்து அப்பா நீங்கள் ஆதரித்து வந்ததான வழிகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து யெகோவாயிரையா எங்களோடு கூட இருந்தீர், நமக்கு நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்கதாக யெகோவானை தெய்வம் எங்களோடு கூட இருந்தபடி கிருபை உள்ள வழிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் ஆராதிக்கும்படியா திறந்த வாசலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நமக்கு நன்றி. சீக்கிரத்தில் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடி நாள நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்காகவும் நமக்கு சோதர பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீங்கள் நியமித்த நேரத்தில், நீங்கள் நியமித்த காலங்களில் அப்பா நீங்கள் சிறையிருப்பை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறபடி நாள் நமக்கு நன்றி. எங்களுடைய சிறையிருப்புகளை நீங்கள் மாற்றி கொண்டபடி நாள் நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆகிலும் அப்பா எங்களுடைய தேசத்துக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம். விசேஷமாய் சென்னை பட்டணத்துக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா அறுதியான பல பௌரியா உங்களுடைய வல்லமையினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. அப்பா நீங்கள் சகாலத்தை செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்து தடைபடாது. அப்பா அந்த ஜனத்தின் மத்தியில் இருக்கிறதான அப்பா அந்த நெருக்கங்களை நீங்கள் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். நெருக்கத்தில் இருக்கிற அந்த ஜனத்துக்கு விசாலம் உண்டாக்குங்க ஆண்டவரே. எஸ்ஸப்பா அந்த வியாதியை கொடுங்க, இன்னும் மேலும் பரவாத படிக்கு அப்பா நீங்கள் விடுதலை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிறதான அப்பா நீதிமான்களின் நிமித்தம், அங்கே இருக்கிறதான ஊழியக்காரன் விசுவாச பிள்ளைகளின் நிமித்தம் அப்பா அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு நீங்கள் ஒரு இறக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. உடைய வல்லமை விழுவதாக அந்த தேசத்தில் இருக்கிறதானது பட்டணங்களில் இருக்கிறதான ஜனங்கள் அப்பா எங்களை தற்காத்து கொள்ளும்படியா ஞானத்தினால் இறப்புவீராக ஆண்டவரே. இந்த வாதைகளில் இருந்து சீக்கிரத்தில் அந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேகர் பாதிக்கப்படுகிறதான அந்த நாட்களில் ரத்த வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகம் கொடுப்பீராகப்பா. சீக்கிரத்திலே ஒரு பெரிய மாறுதலை காணத்தக்கதாக நீங்கள் அனுக்கிறத செய்வேனுமா ஜெபிக்கிறோம். குடும்பமா சபையாய் ஆராதிக்கும்படியா அப்பா தொழுது கொள்ளும்படியா நீங்க கொடுத்ததான இந்த நாட்களுக்காக நமக்கு நன்றி. சீக்கிரத்தில் அப்பா பெரிய விடுதலை கண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கும்படியா அப்பா நீர் எங்களுக்கு பலனை குருவை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனானவர் அப்பா நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறபடினால நன்றி. இந்த நாளிலும் எங்களை இதயத்துக்கு ஏற்ற வார்த்தையும் டேடியா மூலமா எங்களோடு கூட பேசுவீராக. ஊழியக்காரனுடைய நாவிலே வார்த்தைகளை நாங்கள் தேடி காத்திருக்கிறோம் ஐயா. நீங்க வார்த்தையா இருக்கிற தெய்வம் எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவை ஏற்பிக்கத்தக்கதாக அப்பா எங்களுடைய சரீரத்தை ஆவியிலோ அப்பா உற்சாகத்தை கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு நேராய் புறப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுதப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக தாழ்த்தி விரும்பியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து சபையிலே மக்கள் ஜனங்கள் கூடி ஆராதிக்கலாம் என்று அரசாங்கம் பரிசீலனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கல்விமான்கள் இடத்திலே கலந்து முதல்வர் அவர்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 14ஆம் தேதி 2வது ஆராதனை, ஜூன் மாதத்தின் 2வது ஆராதனை கர்த்தருக்கு சித்தமானால் 14ஆம் தேதி சபையிலே நடைபெறும். அதற்கான அழைப்பு தொலைபேசியிலே செல்போனில் நான் உங்களுக்கு அழைப்பு கொடுப்போம்.
என்னுடைய மனைவி சகோதரிகளை அழைப்பார்கள். அதற்கு பிற்பாடு நீங்கள் சபைக்கு வருவதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 85வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 85வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனை, இம்மட்டு ஆராதனை ஆசீர்வதித்தீர், நன்றி. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சத்தியத்தை வசனத்தை பிள்ளைகளுக்கு பகுத்து போதிக்கும்படியாய் அடியானை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கிருபை சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சங்கீதம் 13:5 சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்கிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். 13:5 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 13:5 தாவீது அரசன் இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை தேவனுடைய கிருபையின் மேல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை அதிகமாய் சார்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், உனக்கு முந்தி இருந்தவனை விட்டு கிருபையை விலக்கினது போல உன் சந்ததியை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன். முந்தி இருந்தவன் என்றால் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதலாவது அரசனாக பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்த சவுலை கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். உனக்கு முந்தி இருந்தவனை விட்டு என் கிருபையை விலக்கினது போல உன் சந்ததியை விட்டு உன்னுடைய குமாரர்களை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன். கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறது. காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நியூ கிரேஸ், புதிய கிருபை. காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. காலையில எழுந்து தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடைய தயவுக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக, தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவன் தம்முடைய கிருபையை பொழிந்தருளவும், தம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளவும், தம்முடைய வல்லமையை பொழிந்தருளவும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயாவிலே வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் தேவனுடைய கிருபை மாத்திரம் உன்னை விட்டு விலகவே விலகாது. ஆகினாலே அந்த கிருபையை தேவனுடைய பிள்ளைகள் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை தேவனுடைய பிள்ளைகள் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் வியாதிக்காக 3 விசை ஜெபம் பண்ணினார். கர்த்தர் சொன்னார்,
உன் பலகீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். எப்பெல்லாம் நீ பலகீனப்பட்டு இருக்கிறையோ அப்பதான் தேவனுடைய பலன் பூரணமாய் அல்ல பரிபூர்ணமாய் உன்னுடைய வாழ்க்கையில விளங்கும். ஏசாயா 32:2 ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், வாசிக்கலாம். ஏசாயா 33:2 ஏசாயா 33:2 தீர்க்கதரிசி ஏசாயா சொல்கிறார், வாசிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும், இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்புமாயிரும், இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்புமாயிரும். ஏசாயா தீர்க்கன் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார், இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்புமாயிரும். உற்ற நேரத்தில் உதவுகிற நண்பனே உண்மையான நண்பன். தக்க தருணத்தில் உதவி செய்கிறவனே உண்மையான நண்பன். ஒருத்தர் இடத்திலே நாம் தேடி போகிறோம் என்றால், உதவி என்று தேடி போகிறோம் என்றால், சாதாரணமாக நாம் தேடி போகிறது இல்லை. நம்முடைய இக்கட்டின் நேரத்திலே தான் மற்றவர்களுடைய உதவியை நாம் நாடி செல்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். நீ உன்னுடைய இக்கட்டுல நீ யாரை தேடி போனாலும் உதவி கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை நான் உறுதியா சொல்ல முடியாது. என் தகப்பன் இயேசுவை நீ தேடி வந்தால் உனக்கு உதவி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து என்பது எல்லா மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கு. அந்த ஆபத்து என்பது என்னுடைய வாழ்க்கையிலும் நேரிடலாம், உங்களுடைய வாழ்க்கையிலும் நேரிடலாம். சங்கீதம் 91 மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசபாத் ஒரு இக்கட்டான தருணத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர் கிழக்கத்திய தேசத்தான். எண்ணில் அடங்காத அவருக்கு விரோதமாய் பாளையம் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யோசபாத் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார், அவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுடைய கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் 3 ராஜாக்கள் விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் கூடி. யோசபாத் என்ன சொன்னார்? அவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையகம் படைத்தவரை நோக்கி பார்க்கின்றேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் யோசபாத்துக்கு உதவி செய்தார். அந்த 3 ராஜாக்களும் 3 ஜாதிகளும் ஒருவருக்கு ஒருவர் வெட்டி குத்தி மாண்டு போனார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், எஜமான் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானினுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல,
வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கும். வேலைக்காரனுடைய கண்கள் ஏன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிறது? உதவி எப்பொழுது வரும்? சம்பளம் எப்பொழுது கொடுப்பார்கள்? எனக்கு ஒத்தாசை எப்பொழுது செய்வார்கள்? எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கும். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பர்ணர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். தாவீது அரசன் சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே ஆலயத்திலே போய் தேவனை நோக்கி அபயமிட்டேன், சத்தமிட்டேன். கர்த்தர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். சங்கீதக்காரன் சொல்கிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டதில் விசாலத்தில் என்னை வைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 43வது அதிகாரத்திலே 29வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகி தன் சகோதரன் பென்யமீனை கண்டு. யோசேப்பு தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரனை பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றார். தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றார். தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். அநேக நாட்களுக்கு பின்பாக தன் சகோதரனை சந்திக்கிறான் யோசேப்பு. ஏனென்றால் சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேல் வியாபாரிகள் இடத்திலே, எகிப்துக்கு புறப்பட்டு போய் கொண்டிருந்த இஸ்மவேல் வியாபாரிகள் இடத்திலே குழியிலிருந்து தூக்கி அவனை விற்று போட்டார். யாக்கோபு ராகேலை அதிகமாய் நேசித்தான். அவளோ அநேக ஆண்டுகளாய் பிள்ளை பேரற்றவளாய் இருந்தார். தன் புருஷனிடத்திலே அவள் கேட்டுக்கொண்டால், நான் பிள்ளையற்றவளாய் இருக்கிறேனே, நான் என்ன செய்வது? கர்த்தரிடத்திலே முறையிடு என்று சொல்கிறான் யாக்கோபு. வேதம் சொல்கிறது, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். அவளுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறந்தது. யோசேப்பை பெற்றெடுத்தாள். 2வது பென்யமீனை பெற்றெடுத்தாள். யோசேப்பு சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய தேவ ஞானத்தை அவன் பெற்றிருந்தான். பார்வோனுடைய சொப்பனங்களுக்கு எகிப்தில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகளால், தெய்வங்களால் அவனுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. யோசேப்பு அவனுக்கு விளக்கம் கொடுத்தான். எகிப்துக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். தரிசனம் நிறைவேறி யோசேப்பின் சகோதரர்கள் அவனிடத்தில் தானியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் வந்தார். எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய வலது கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லும். எவரை உயர்த்தவும் எவரை மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய வலது கரத்தினால் ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, அவனை பிரபுக்களோடு உயர்ந்த அதிகாரிகளோடு அமரச் செய்கிறவர் என்று தாவீது துதிக்கிறான். அன்னாள் துதிக்கிறான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று வேதம் சொல்கிறது. குறித்த காலத்துக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் நிறைவேறும். தரிசனம் நிறைவேறும். கால தாமதம் ஆகலாம்,
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. யோசேப்புக்கு கர்த்தர் என்னைக்கோ வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவனுடைய வாழ்க்கையில ஆண்டுகள் சென்றது. ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில உண்மையாயிருந்தார். யோசேப்பு கர்த்தருக்கு உண்மையாயிருந்தார். வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின. தேவனால் உயர் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை பார்ப்போமேயானால், ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை பார்ப்போமேயானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதிலே வாசிக்கலாம். 21வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையில் தூக்கி வீசப்பட்டான். யோசேப்பு செய்யாத தவறுக்காக, குற்றத்துக்காக. அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வழியாகத்தான் யோசேப்பு கடந்து வர நேரிட்டது. சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து பயந்தார். யோசேப்பு அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் எனக்கு பயப்படுகிறீர்கள்? ஜீவ ரட்சனை செய்யும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார். நீங்கள் எனக்கு பயப்பட வேண்டாம். கோஷோனிலே தங்குங்கள், நான் உங்களுக்கு தானியம் கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். ஏனென்றால் கானானிலே பஞ்சம், வேற வழி இல்லை. அங்கே தானிய எகிப்துல தான் இருந்துச்சு. ஆபிரகாமினுடைய வம்சம் தலைக்க வேண்டுமேயானால் யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. உன் வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், உபத்திரவங்களை பார்த்து கலங்காதே. ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் வைத்திருப்பார். சோதிக்கப்பட்ட பையன் சுத்த பொன்னாக விளங்குவே. யோபுவிலே வாசிக்கிறோம். பொன்னை புகை சோதிக்கும். நம்முடைய இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். எதற்காக சோதனை? நாம் சுத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காக. பியூர் கோல்ட், சுத்தமான தங்கமா, இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையா நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக. சிறைச்சாலை தலைவனுடைய தயவை கர்த்தர் பெற்றுக் கொடுத்தார். கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார். அவனோடு இருந்தார். உன்னோடு கர்த்தர் இருக்க வேண்டுமேயானால், நீ பாவத்துக்கு உடன்படுவாயானால் கர்த்தர் உன்னோடு இருக்க முடியாது. யோசேப்பு வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடினான். பாவத்திற்கு விலகி ஓடினான். அப்பொழுது யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். உன்னோடு கர்த்தர் இன்னைக்கு கூட இருக்கிறாரா? யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னார், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடு. நான் புருஷனை அறியாத ஸ்திரீயாய் இருக்கிறேனே, பரிசுத்த ஆவி உன் மேல் நிழலிடும். அப்பொழுது நீ பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்படுவாய். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், வாசிக்கலாம்.
நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், வாசிக்கலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதா. போதும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதா. கிருபை சத்தியம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. தேவனுடைய கிருபை, தேவனுடைய சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 25 தாவீது அரசன் சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே தாவீது அரசன் இப்படி சொல்லுகிறார். 25வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. போதும். என்னை போதித்தர். உம்முடைய சத்தியத்திலே நடத்தி என்னை போதித்தர். உன்மேல் கண் வைத்த ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். தேவன் ஒரு விசுவாசியை தம்முடைய சத்தியத்திலே நடக்க வைக்க விரும்புகிறார். ஒரு விசுவாசி தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும். சத்தியத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தின்படி அமைக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வேதம் நமக்கு எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த வேத வசனத்தின்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக. வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, அதில் உள்ள வசனத்தின்படி வாழ்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். ட்ரூ கிறிஸ்டியன், உண்மையான கிறிஸ்தவர்கள். சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும், எனக்கு போதியும். இயேசு நல்ல போதகர். நாம் ஒவ்வொருவரும் பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பை முடித்தோம். அதற்கு பிற்பாடு நல்ல வேலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று விருப்பம் படுகிறோம். நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆசிரியர் பள்ளிக்கூடத்திலே. அதை போல இயேசுவும் நல்ல ஆசிரியராக இருக்கிறார். சபையிலே உங்களுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற போதகர் நல்ல ஆசிரியர். அவர் வேத வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சபையா பள்ளிக்கூடத்திலே விசுவாசிகள் வேத புஸ்தகத்தை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்னாம் வகுப்பிலிருந்து நேரடியாக 10ஆம் வகுப்புக்கு செல்ல முடியாது. 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, இப்படியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் எப்பொழுது கிடைக்கும்? உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சண்டே கிளாஸ், ஞாயிறு பள்ளி என்று அழைக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு சபையிலே தொடங்குகிறது. அதிலே அனுப்பி வைக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சங்கீதத்திலே கர்த்தர் சொல்கிறார். பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன்.
இயேசு சிறு பிள்ளைகள் இயேசுவின் இடத்திலே சென்றபோது தடை பண்ணினார்கள் சிலர். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இவர்களைப் போல இருக்கிறது. ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு இடமில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 26:3 தாவீது அரசன் சொல்கிறார், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன், உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். இப்ப முதல்ல தாவீது சொல்றாரு, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும்னு சொல்றவரு அடுத்த சங்கீதத்திலே சொல்றாரு, நான் உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். அதில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். என் வாய் சத்தியத்தை விளம்பும், என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது, ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. இதே வாயினால பரிசுத்தாவில பேசுற, அந்நிய பாஷை பேசுற, இதே வாயினால கெட்ட வார்த்தை பேசுற, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்படாமல் இருப்பதாக என்று வேதம் சொல்லும். தாவீது சொல்கிறார், என் நாவு நாள் முழுவதும் உடைய துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். மனுக்குலம் மட்டும் தேவனுடைய பார்வையில் விசேஷமாய் சிசிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும் வாய் இருக்கிறது, மாட்டுக்கும் வாய் இருக்கிறது. ஆனால் நாம் தான் பாடவும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவும் துதிக்கவும் தேவன் நமக்கு ஒரு நல்ல விசேஷித்த சிருஷ்டியாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எதற்காக வாய்? நல்லா சாப்பிட்றதுக்கா? நல்லா சாப்பிடலாம், ஏன்னு சொல்லல, துதிக்கணும் கர்த்தரை. நாள் முழுவதும் துதிப்பேன் என்று தாவீது சொன்னார். எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே நாவில் இருக்கும். துதிப்பதற்காக தேவன் இந்த நாவை, இந்த வாயை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகாமியம் என்றால் என்ன? பரியாசம் பண்ணுவது, மற்றவர்களை பரியாசமாய் பேசுவது. முதல் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லிவிட்டான், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிறார்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருக்கிறார்கள். அவர்கள் உத்தமர்கள் என்றும் அவர்கள் இடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறார். எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, சுவிசேஷம் எனக்கு அறிவிக்க முடியாது, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. முதிர் வயதிலும் அவர்கள் கனிதர் பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வயசு ஒரு தடையல், படிப்பும் ஒரு தடையல். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல போறீங்க, அதான் சுவிசேஷம். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபத்திருக்கிறது. பெரிய டிகிரி படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம்.
1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்தும், ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்தும். பாருங்க, யாருங்க? யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டு, பெலனான நகரம் நமக்கு. அந்த பெலனான நகரம் தான் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இந்த உலகத்திலே அலெக்சாண்டர் பல நாடுகளை கைப்பற்றியவர், பல ராஜாக்களை முறியடித்தவர். ஹிட்லர் யூதர்களை கொன்று குவித்தார். துப்பாக்கியினால் சுட்டுக்கொண்டு தானே மாய்ந்து கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அது தன்னை பலன் என்று சொல்லிக் கொள்மையானால் கர்த்தர் தட்டுவார். ஏனென்றால் கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. ஒரு ஷேக் லைட்டா ஒரு அசைச்சார்னா அவ்வளவுதான். இரட்டை மாடி கோபுரம் அமெரிக்க தேசத்தில் இடிக்கப்பட்டது. அவர்களிடத்திலே விமானியாக பயிற்சி பெற்று அவர்களுடைய விமானத்தை பயன்படுத்தி அவர்களுடைய இரட்டை கோபுரத்தை எடுத்து தள்ளினார். பெருமை அவர்களுக்குள்ளே வந்தது. பலனான நகரம் தான் அது, பரலோகம் மட்டும்தான். வடதிசை சியோன் பரலோக ராஜ்யம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே பாடுங்கள். சங்கீதம் 47:7. அடுத்த வசனம் வாசிக்கலாம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவும். பரலோக ராஜ்யம் ஒருவனுக்காக திறக்கப்படுகிறது. யாருக்காக திறக்கப்படுகிறது என்றால் சத்தியத்தின்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைக்காக பரலோக ராஜ்யம் திறக்கப்படுகிறது. மற்ற வேற யாருக்காகவும் தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்படாது. வேற யாருக்காகவும் தேவனுடைய ராஜ்யம், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வேதம் சொல்கிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு இடம் இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் வரணும், அப்பதான் பரலோகத்திலே பங்கு. பலனான நகரம், ஸ்ட்ராங், ரொம்ப பலன், அசைக்கப்பட முடியாத ஒரு நகரம் என்றால் அது பரலோகம்தான். ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பான் தேசத்திலே அமெரிக்கா உலக யுத்தத்தின் போது குண்டுகளை வீசி அழித்து போட்டது. 2 சிட்டிஸ், பெரிய நகரங்களை அழித்து போட்டது. இப்பொழுதும் அதனுடைய பாதிப்பு ஹிரோஷிமா நாகசாகியிலே இருக்கிறது என்று சொல்கிறார். பிள்ளைங்க முடமாகவும் பிள்ளைங்க கை கால் இல்லாதவங்களாகவும் பிறக்கிறாங்க. என்னைக்கோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வீசப்பட்ட ஆயுதத்தின் பாதிப்பு இப்பொழுதும் ஹிரோஷிமா நாகசாகியிலே இருக்கிறது. ஆனா பரலோகத்தை எவனாலையும் டச் பண்ணவே முடியாது. அந்த பரலோகத்துக்குள்ள போகணும்னா சத்தியம். சங்கீதம் 43, சங்கீதம் 43க்கு நேராய் திருப்பி கொள்ளலாம். சங்கீதம் 43க்கு நேராய் திருப்பி கொள்ளலாம்.
சங்கீதம் 43, சங்கீதத்தின் புஸ்தகம் 43 அதிலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதா. உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலத்துக்கு என்னை கொண்டு போவதா. வெளிச்சம் அது என்னது? பைபிள். அதுதான் வேதம். சத்தியம் அது என்னது? சத்தியம். வசனம் தான் சத்தியம். அனுப்பியரும் அவைகள் என்னை நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போகும். இந்த வசனம், இந்த சத்தியம், இதை கை கொண்டு நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். கர்த்தர் சொல்றார், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதியிலே தேடுங்கள். எருசலேமின் வீதியிலே தேடுங்கள். எருசலேம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. இந்த பூமியிலே சபையை குறிக்கிறது. எருசலேமிலே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். கர்த்தர் சொல்றார், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரிங்க, வீதிகளிலே தேடுங்கள், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். சத்தியத்தை தேடுகிற மனுஷன் எருசலேம் தெருக்களிலே வீதிகளிலே திரிந்து பார்த்து விசாரிங்க, சத்தியத்தை தேடுற மனுஷன் இருப்பானானால் அதற்கு மன்னிப்பு உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். பேதுருவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க ஆபிரகாம் ஜெபம் பண்ணா 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, தூளும் சாம்பலும் ஆகிய நான் பேசும் துணிந்தை 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, ஒரே ஒரு நீதிமான் லோத்த மட்டும் தான் இருக்கிறான். 3 தேவனுடைய தூதர்களை அனுப்பினார். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனுடைய கையை, மனைவனுடைய கையை, 2 குமாரத்தின் கையை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். அக்கினி சோதங்களை விழுந்தது, பொஸ்வமாக்கியது, நாசமாய் போய்விட்டது. அப்போஸ்தலன் பவுலோடு கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 நாட்களாக ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறார். ஏனென்றால் கப்பல் சேதம் அடைந்து கொண்டே இருக்கிறது. தப்பி பிழைப்போமோ என்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இல்லை. ஆகையினால அவங்க சாப்பிடல. கர்த்தர் பவுலுக்கு தரிசனம் வாங்கி, கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் ஏற்படும், எல்லாம் எடுத்து சாப்பிட. ஒரே ஒரு பவுலுக்காக கர்த்தர் அனுபவர்கள் அவங்களோட பிரயாணம் பண்ண அத்தனை உயிரையும் காப்பாற்றினார். உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணு. உனக்காக உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு. உனக்காக கர்த்தர் உன் பிள்ளை மேல இரக்கம் செய்கிறார். உன்னுடைய ஜெபம் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணீரோடு ஜெபி.
கண்ணீரோடு ஜெபி. அவன் எங்கே தூரமாய் இருந்தாலும் ஒரு நாள் தகப்பனை தேடி வருவான். ஏன்? பைசா இருக்கிற வரைக்கும் தான் ஆகாரமும் நண்பர்களும் இருப்பார். கெட்ட குமாரன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை பாதியை வாங்கிவிட்டு தூரதேசத்துக்கு போனான். பணம் கரைய நண்பர்களும் ஓடி போய்விட்டார். ஒரு பைசா இல்லை, பண்ணி தவிடு தான் சாப்பிட கிடைச்சிச்சு. இருதயத்திலே பேசிக்கொண்டார், தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் ஆரோக்கியமான நல்ல உணவை சாப்பிடுகிற போது நான் பன்றி தவிட்டை சாப்பிட சூழ்நிலை தள்ளிப்பட்டு விட்டேன். இப்போது தகப்பன் இடத்தில் சொல்வேன், உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, உன் கணவனுக்காக ஜெபி. சுவிசேஷம் 8:26 இயேசு சொல்கிறார், வாசிக்கலாம். 4 இடத்திலே சத்தியத்தை குறித்து பேசுகிறார் இயேசு. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம். இயேசு சொல்கிறார், என்னை அனுப்பின தேவன் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்லுகிறேன். நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்லுகிறேன். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். இயேசுவை யார் இந்த உலகத்துக்கு அனுப்பினது? பிதாவாகிய தேவன். அவரை குறித்து இயேசு என்ன சாட்சி பகிர்கிறார்? அவர் சத்தியம் உள்ளவர். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு 32வது வசனத்திலே சொல்கிறார். போன ஆண்டு என்று நான் நினைக்கிறேன், சென்னை மாநகரத்திலே கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்தினார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகள் விசுவாசிகள் கூடி சென்னை மாநகரத்திலே ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதை என்னால் வரவேற்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் விருதுநகர் மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அதனுடைய பெயர் விருதுநகர் மாவட்ட பெந்தைக்கோஸ்தே போதகர்கள் ஐக்கியம். கிறிஸ்தவ ஐக்கியம் கிடையாது, பெந்தைக்கோஸ்தே போதகர்கள் ஐக்கியம். RCCSஐ பெந்தைக்கோஸ்தையில் எடுத்துக்கொள்ள முடியாது. பலனான நகரம் நமக்கு உண்டு. சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி உள்ளே வருவதற்கு கதவை திறவுங்கள், பரலோகத்தின் கதவை திறவுங்கள். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அவரிடத்தில் கேட்டவைகளே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்கிறார். 46வது வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த? இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அவரிடத்தில் கேட்டவைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாரு. யோவான் ஸ்நானகன் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். தனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும்னு ஏசப்பா நினைக்கல. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை யோவான் ஸ்நானகனின் குறிக்கோள், ஏசப்பாவுடைய குறிக்கோள். ஒரு பெரிய கூட்டம் கூட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல. இங்கே அநேக டியூப்லைட்ஸ் எரிந்து கொண்டிருக்கிறது. எரிகிறதினால் அது நமக்கு பயன் கொடுக்கிறது. எரியாததை என்ன செய்வோம்? தூக்கி குப்பை தட்டியில் போட்டு விடுவோம். அதனால் பிரயோஜனம் இல்லை. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவனுடைய ஒளியில் வாசம் பண்ண அநேகர் வாஞ்சையாய் இருந்தீர்களே.
நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஏசப்பா சத்தியத்தை சொன்னார். இரண்டாவது குறிப்பு, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் அதுல 26வது வசனத்தை வாசிக்கலாம். எலிக்கு சொல்கிறார், யோபுவினுடைய நண்பர் என்ன சொல்கிறார் என்றால், அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி, அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி, கர்த்தர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவன் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்க. அவர் அவன் மேல் பிரியமா. கர்த்தருடைய சந்நிதியில் வந்து தைரியமாய் நிற்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதேன் என்கின்ற ஒரு சபை பரலோகத்திலே தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஒரு சபை. தேவன் தான் பாஸ். ஒவ்வொரு நாளும் 2 விசுவாசிகள் ஆதாம் ஏவாளுக்கு ஆராதனை நடத்த வருவார். இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றாரு 2 பேரும் இல்லை. ஏன்? கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாய் அவர்களால் நிற்க முடியவில்லை. பாவம் அவர்களுக்குள் வந்து, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நாங்கள் ஒளித்து கொண்டிருக்கிறோம். அத்திப்பழ இலைகளினால் வஸ்திரத்தை உண்டு பண்ணி அவர்கள் தங்களை ஒளித்துக் கொண்டார். கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாய் வந்து நிற்க முடியவில்லை. அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர்கள் அறிவுரையை கேட்டு விசுவாசிகள் தங்களுடைய சொத்துக்கள், வீடுகள், உடைமைகள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர்களுக்கு பொதுவாக்கி அவர்கள் என்ன பண்ணினார்கள்? இயேசுவின் வருகை எதிர்நோக்கி இருந்தார். அனனியா சப்ரா வந்து போய் சொன்னார். சில சொத்துக்களை தங்களுக்காக எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் அப்போஸ்தலர் பாதபடியில் வச்சுட்டோம் சொன்னாங்க. அப்படியே செத்து போயிட்டாங்க. அந்த இடத்துல பொய் சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடாது. பாவம் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடாது. யோபுவால கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமா நிற்கும். கர்த்தர் அவன் மேல் பிரியமாக நீதியின் பலனை அவனுக்கு கொடுப்பார். ஏன்? விதவையை வஞ்சிக்கவில்லை என்று யோபு சொல்கிறார். விதவையின் கண்கள் பூத்து போகவில்லை. ஏழைகள் என்னோடு அப்பம் புசிக்காதபடி நான் தனியாக சாப்பிட்டதில்லை என்று யோபு சொல்கிறார். யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவன் நீதிமான், உத்தமன், உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிற இவனை போல ஒருத்தனை நான் பார்த்தேன். சங்கீத புஸ்தகம் 89ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 89வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 89வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 89வது அதிகாரம், அதிலே 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீதி நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். நீதி
நியாயம் எனது தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஏசாயா ஒரு காட்சி கண்டார், பல்லவ காட்சி. ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, தேவன் வீற்றிருந்தார். வலது பார்சத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு வீற்றிருந்தார். 1000 வருட அரசாட்சி. பெரிய வலு சர்ப்பம் சாத்தானை பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்புவார் பூலோகத்துக்கு, பூமிக்கு. அவன் கையிலே பெரிய சங்கிலியை கொடுத்து அனுப்புவார். அவன் தேவதூதன் 1000 வருஷம் அளவும் அந்த சாத்தானை கட்டி பாதாளத்தில் போட்டுவான். அவனால ஒரு கிரியையும் இந்த பூமியில செய்யவே முடியாது. ஏசப்பா சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வார் 1000 வருஷம். அன்னைக்கு கொலை செய்கிறவன் உடனே தண்டிக்கப்படும். இன்னைக்கு நல்லவன்லாம் சிறைச்சாலையில் இருப்பான், கெட்டவனுக்குள்ள வெளியே இருப்பான். ஏசப்பா ஆட்சியில் அது நடக்கவே நடக்காது. 1000 வருட அரசாட்சி. இன்னைக்கு மக்களுக்கு நீதி கிடைக்குதா? அநியாயம் பெருத்து போன உலகமாய் இருக்கிறது. யார் இடத்தில் வசதி இருக்கிறதோ அவர்கள் பக்கம் நியாயம் சாய்கிறது. வசதி இல்லாதவன் நீதிபரனாய் இருந்தாலும், நல்லவனாய் இருந்தாலும், தப்பு பண்ணாதவனாய் இருந்தாலும் அவனுக்கு தண்டனைகள் கிடைக்கிறது. சங்கீதம் 97வது சங்கீதத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 97வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உடனே பூமி என்ன செஞ்சிருது? பூரிப்பாகி ஒரு மன மகிழ்ச்சிக்குள்ளே பூமி கடந்து வருகிறது. திரளான தீவுகள் மகிழுகிறது, பூமி மகிழுகிறது. கர்த்தர் ராஜாவாகிற போது பூமி மகிழ்ச்சி அடைகிறது, திரளான தீவுகள் மகிழ்கிறது. மேகமும் அந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதம். கர்த்தர் ராஜாவாக போது பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஹாப்பி, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஏன்? கர்த்தர் ராஜாவா இருக்கிறாரு. சாலமோன் ஆட்சி செய்தார் இஸ்ரவேல் தேசத்தை, 3வது ராஜா. யுத்தமும் இல்லை. சாலமோன் ஆட்சி காலத்திலே இஸ்ரவேலிலே யுத்தம் நடைபெறவே இல்லை. அமெரிக்கா இருந்தபடினால் எருசலேமிலே அவரால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியும். ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அமைதியாக அவர்களுடைய திராட்சை தோட்ட நிழலிலே வசதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். சாலமோன் என்றால் சமாதானம் என்றார். 4 பக்கமும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எப்பக்கத்திலும் சமாதானம் நிலவி. அவர்கிட்ட ஒரு விஷயம் வந்துச்சு. ஒருத்தி என்ன செஞ்சா, பிள்ளை பத்த ஆம்பளை பிள்ளை பரண்டு படுக்கும்போது அந்த குழந்தை செத்து போச்சு. இன்னொருத்தி பெத்த பிள்ளைய என் பிள்ளை தான் சொன்னான், அதான் என் பிள்ளை அப்படின்னு சொல்றான். இவன் நானியா இருந்தான். என்ன செய்யலாம்? ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். உனக்கும் வேணாம் அவளுக்கும் வேணாம், பிள்ளைய 2ஆ பங்கு வெட்டிப்போம், ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கணும். பெத்த வயிறு துடிச்சிச்சு. அவ சொன்னா, இல்ல அந்த பிள்ளையை கொல்ல வேணாம், அவளுக்கு உயிரோட கொடுத்துரு. அப்போ அவ தான் உண்மையான தாயின்னு கண்டுபிடிச்சான். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய நாணத்தை பரிசோதிக்கும்படியாக இஸ்ரவேலுக்கு கடந்து வந்தார். அநேக விடுதலைகளை கொடுத்தார் சாலமோனுக்கு. சிம்பிளா யோசிக்கவே இல்லை, டக்கு டக்குன்னு பதில் சொன்னார் சாலமோன். அவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு இப்படிப்பட்ட நாணமுள்ள ராஜாவை கொடுத்த தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்தரிப்பார்களாக.
இஸ்ரவேல் தேசத்தின் மக்களுக்காக கர்த்தர் இந்த ராஜாவை சாலமோனை அரியணையில் அமர்த்தி இருக்கிறார். கர்த்தர் ஆட்சி செய்தா, ராஜாவா இருந்தா, பிரசிடென்டா இருந்தா, பிரைம் மினிஸ்டரா இருந்தா, நீதியும் நியாயம் தேசத்தில் நிலை கொண்டிருக்கும், அநியாயம் துளிர்க்கப்பட மாட்டார். ஏசாயாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நான் முடிக்க போகிறேன். கடைசி குறிப்பு 32:17. நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. நீதியின் கிரியை என்ன? சமாதானம், பீஸ். நீதியின் பலன் என்ன? என்றென்றைக்கும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். நீதி செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும், சுகம் இருக்கும். எப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு நீதி செய்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சுருக்கமாய் நான் முடிக்கிறேன். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனத்தை வாசிக்கலாம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று வேதம் சொல்கிறார். இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிற யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் யோபுவை எடுத்துக்கொண்டு வருகிறார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன். ஏன் யோபு உபத்திரவப்பட்டார்? உண்மைதான். ஆனால் அந்த உபத்திரவத்தில் அவர் உண்மையாய் இருந்த போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் சகலத்தை செய்து முடித்திடுவார் என்று யோபுவிலே வாசிக்கிறோம். முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதம், டபுள் பிளஸிங். சங்கீதம் 119:71 உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அதில் பழகினவர்களுக்கு எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலனை தரும். உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதும் உம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கிறேன். சங்கீதம் 119:71 வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை பாடு பிரச்சனை உபத்திரவத்தை பார்த்து பயப்படாதே, கலங்காதே. அது தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. அது உன் வாழ்க்கை விட்டு கடந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நீ தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு உதவிக்கரம் நீட்டுவார். கவர்மெண்ட் அரசாங்கத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பொருளாதார நெருக்கடி மாறும். பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனம் இறங்கி கொண்டிருக்கிறார்.
உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு தேவன் கொரோனா வியாதியின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு நேரம். Glorify the name of Jesus. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. Glory to God. Hallelujah. பக்கம் நின்று வலுவூட்டுகிறார். பாதுகாத்து பலப்படுத்துகிறார். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவி பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவி பரலோகம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினிச் சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஹல்லேலூயா. எரிகின்ற அக்கினிச் சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவேன். எப்படியும் காப்பாற்றுவோம். ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே.
அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் ஓ காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த everybody கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா மகிழ்ச்சி குரல் வெற்றி துணி மகிழ்ச்சி குரல் வெற்றி துணி எனது கூடாரத்தில் நமது கூடாரத்தில் அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு என் தகப்பன் நீதானையா எல்லாமே பார்த்து கொள்வி என் தகப்பன் நீதானையா எல்லாமே பார்த்து கொள்வி எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும் எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும் என் தகப்பன் நீதானையா எல்லாமே பார்த்துக் கொள்வேன் என் தகப்பன் நீதானையா எல்லாமே பார்த்து கொள்வி எல்லாமே பார்த்து கொள்வி எல்லாமே பார்த்து கொள்வி எல்லாமே பார்த்து கொள்வி எல்லாமே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்ற ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா ஆமென் ஆமென் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்
ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீர், அதற்காய் நன்றி அப்பா. கிருபை சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நான் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். சவுலை விட்டு கிருபை விலக்கினது போல தாவீதின் குடும்பத்தை விட்டு, சந்ததி விட்டு கர்த்தர் கிருபை விலக்கவில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகும். அப்போஸ்தலன் பவுலை பார்த்து சொன்னீர், என் கிருபை உனக்கு போதும். ஏசாயா 33:2 ஏசாயா தீர்க்கன் ஜெபம் பண்ணுகிறார், இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்பாய், எங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிற போது எங்களுக்கு அரவணைப்பாய், எங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிற தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். யோசபாத் நெருக்கப்பட்ட போது 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தபோது அவனுக்கு அவர்களுக்கு முன்பாக நிற்க பலனில்லை என்று தன்னுடைய சூழ்நிலை அறிக்கையிட்டான். என்னுடைய கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது கர்த்தர் அவர்களுக்குள்ளே யுத்தத்தை நடைபெறச் செய்தார். பெரிய மாபெரும் ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். கிருபை அவனோடு இருந்தபடியினால் சிறைச்சாலை தலைமனுக்கு தயவு அவனுக்கு கிடைத்தது. பிள்ளைகளை ஆசீர்வதி. கிருபை சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீதிமொழிகள் 3. கிருபையிலே நான் நடந்து கொள்கிறேன், சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று தாவீது அரசன் சொல்கிறார். பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பே அதுக்கு அரணாகும் மதிலாகவும் ஏற்படுத்துவேன். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். யார் சத்தியத்தை கை கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவர் சத்தியத்தை கை கொள்ள உங்களுக்கு நான் போதித்தேன். அவர் சொன்னதை நான் உங்களுக்கு போதித்தேன். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய். கர்த்தருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்க அவன் மேல் பிரியமாக நீதியின் பலனை தருவார் என்று எலிக்கு யோபுவை குறித்து சொல்கிறார். யோபு கடைசி வரை உத்தமத்தில் உறுதியாய் இருந்தார். கர்த்தர் ராஜாவாக சிங்காசனத்தை வீற்றிருக்கிற போது தேசத்தில் நீதியும் நியாயம் நிலைநாட்டப்படும். 1000 வருடம் இயேசு இந்த உலகத்தை ஆட்சி செய்வார். அப்போது அநியாயம் தலை தூக்க முடியாது. நல்லவர்கள் பாதிக்கப்பட மாட்டார். ஏனென்றால் இயேசு நீதி உள்ளவர், நீதிபரர். அவரிடத்தில் அநீதி இல்லை. நீதி செய்யுங்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு மலை பிரசங்கத்திலே போதித்தார். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. போத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள. இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கப்படத்தக்கவை அல்ல.
உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு ஆகிலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார். பொருளாதார நெருக்கடி மாறும், உன்னுடைய வீட்டை செழுமையாக்குவார், உன்னுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உன்னுடைய வீடு நிரப்பப்பட்டிருக்கும். உன்னுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கும் சந்ததியாய் மாறுவார். உன்னுடைய கணவர் ரட்சிக்கப்படுவார். அவர்களுக்காய் ஜெபி. கர்த்தருடைய ஊழியக்கானாய் நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷம் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வர்க்க பயம் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம். bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.